அதே போல் இனிமேல் நீ இந்தந்த ஆண்களுக்கு முன்னால் பர்தா செய்ய வேண்டும், இந்தந்த ஆண்களுக்கு முன்னால் பர்தா செய்ய வேண்டும் அப்படி கிடையாது. மாறாக இந்தந்த ஆண்கள் முன்னால் பர்தா செய்ய தேவையில்லை. எந்தெந்த ஆண்கள்? தந்தை, சகோதரர்கள், சித்தப்பா, பெரியப்பா அல்லது மாமன் முறை, இந்த ஆண்கள் முன்னால் பர்தா செய்ய தேவையில்லை. மற்ற எல்லா ஆண்கள் உனக்கு அந்நிய ஆண்கள், அவர்கள் முன்னால் பர்தாவோடு தான் நீ வர வேண்டும் என்கிற இந்த சட்டங்களை சொல்வதா என்னது? பெற்றோருடைய கடமை. குறிப்பாக இதையெல்லாம் ஒரு தாய் என்ன செய்ய வேண்டும்? அழகாக சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்ல வேண்டும். இதுதான் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய கடமையை தவிர அந்த நேரத்தில் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. அதை செய்தால் நாம் மற்ற சமூக மக்களுக்கு ஒப்பாக நடந்து கொண்டவர்களாக ஆகிவிடுவோம், அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கை தொடர்பான விஷயங்களிலும் மார்க்கத்தை கடைபிடித்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. பிதஅத்துகளை விட்டும் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.